வணக்கண்ணே. வணக்கண்ணே. அந்த தென்காசி பாராளுமன்ற தேர்தல் இப்போ நடந்தது இல்லையா? ஆமாம். அதில் வந்து தென்காசியில் வந்து 4 முனை போட்டி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 4 முனை போட்டியில் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வரவேற்பு அப்படிங்கிறது எப்படி இருந்தது? இதில் வந்து வாக்கு வங்கி அப்படிங்கிறது யாருக்கு முன்னாடி வரும்? இதில் வந்து வெற்றி அப்படிங்கிறது யாருக்குண்ணே கிடைக்கும்? உங்களுடைய நீங்கள் வந்து ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி, அப்போ அந்த பகுதியில் வந்து நிலவரம் வந்து கள நிலவரம் வந்து எப்படிண்ணே இருந்தது? ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி மட்டும் இல்லை, நான் இந்த தேர்தலில் எப்பயுமே வந்து தென்காசி பாராளுமன்ற தொகுதி முழுமை வந்து நான் வந்து வேட்பாளருடையும் அந்தந்த பொறுப்பாளரையும் வந்து சேர்ந்து பணி செய்கிறேன். 4 முனை போட்டி மட்டும் இந்த தேர்தலில் இருந்திருக்கு. ஏன்னா மாற்றி கூட்டணி அண்ணன் சீமான் அவர் சொன்னபோது, ஒரு காலத்தில் நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து அதிமுகவும் திமுகவும் கூட்டணி போடும் என்று சொன்னபோது, இந்த தேர்தலில் வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் திமுகவும் கூட்டணி போட்டு தான் வந்து வலிமையாக நின்று அண்ணன் சீமான் அவரோடு மோதுகிறது. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மைக் சின்னத்தை அறிவித்தவுடன் நாம் தமிழர் கட்சி வந்து மிக விரைவில் வந்து மக்களிடம் அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, தென்காசியில் வந்து 4 முனை போட்டியில் மக்கள் ஆதரவு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அண்ணன் மாநில ஒருங்கிணைப்பாளரும் தென்காசி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் அண்ணன் இசை மதிவாணன் அவர்கள் வந்து மிக மக்களிடம் வந்து மிக எளிமையாக வந்து நாங்கள் போகிற அத்தனை கிராமங்களுக்கும் நகர்ப்புற பகுதியிலும் வந்து அண்ணன் மதிவாணன் அவர்களுக்கு ஆலாத்தி எடுத்து மாலை போட்டு சால்வை அணிந்து வந்து எல்லா மக்களில் எல்லா ஊரில் உள்ள அனைத்து சமுதாய தலைவர்கள் வந்து வரவேற்று வச்சு, இந்த முறை ஓட்டு உங்கள்கிட்ட தம்பி, நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து முழுமையாக வாக்களிக்கிறோம் என்று எல்லா ஊர்லேயும் வந்து அண்ணனை வந்து மிக சிறப்பாக வந்து உபசரித்து அந்த பகுதியில் வாக்கு கேட்டார்கள். வந்து அந்த மக்களை வந்து உள்ளே இறங்கி வந்து நாம் தமிழர் கட்சி அண்ணன் இசை மதிவாணன் அவர்கள் இருந்தாலும் நம்ம பகுதியில் வந்தாலும் வரலாற்றையும் மக்களே வந்து நாம் தமிழர் கட்சிக்காண்டி பிரச்சாரம் செய்தார்கள். ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் சேர்ந்தவராக இருக்கிறதுனால அந்த கேள்வி கேட்குறோன்னா, ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் தான் இப்போ எம்எல்ஏ வந்து ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் இருக்காங்க திமுக. அது மாதிரி தென்காசி பாராளுமன்ற தொகுதி இந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் எம்பியாக இருந்தவங்களும் திமுகவை சேர்ந்தவங்க தான். அப்படி இருக்கும்போது ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து ரொம்ப வலிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாமாண்ணா? என்ன மாதிரியான சூழல்லாம் இருக்குது, கள சூழல்? வலிமையால ஒன்றும் கிடையாது. ஒரு ஒன்றும் அவ்வளோ பெரிய வலிமையான ஆட்களும் கிடையாது. பணம் கொடுத்து தேர்தலில் செவிச்சவங்க தானே, அவங்களுக்கு என்ன வலிமை இருக்குது? பணம் கொடுத்து செவிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு வலிமை கிடையாது. 2016 தேர்தலிலிருந்து அறிவித்திருந்த தனித்தே போட்டியிடும் நமது நாம் தமிழர் கட்சி சொல்லலாம், பலம் இருக்குது என்று சொல்லலாம். இன்று நாம் தமிழர் கட்சி இத்தனை ஓட்டு இருக்குது, தனித்து எங்களுக்கு இத்தனை ஓட்டு இருக்குது, இந்த பாராளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வார்கள். நான் சொல்லுவேன், மாறுதட்டி சொல்லுவேன், இத்தனாயிரம் ஓட்டு என் கட்சிக்கு இருக்கின்ற, என் தொகுதிக்கு இருக்குது, என் பாராளுமன்ற தொகுதிக்கு மாறுதட்டி நான் சொல்ல முடியும். இதே அது இருக்கும் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி எஸ் தங்கப்பாண்டியன் அவர்கள் அண்ணன் சொல்ல முடியுமா? 10 கட்சியோட கூட்டணி நிற்கிறார். 10 கட்சியில் நிற்கும் போது 1 லட்சம் ஓட்டு வேணால் ஒரு கட்சிக்கு 10,000 ஓட்டு கணக்கு போட்டு பாருங்க. அப்போ திமுக அங்கே என்ன ஓட்டு இருக்கு? பணம் கொடுத்தா நீங்கள் சிரிக்கிறீங்க. இதே இருக்கட்டும், மக்கள் எம்எல்ஏ என்று சொல்லும் அண்ணன் தங்கப்பாண்டியன் அவர்கள் சொல்றாரு, ஒரு பகுதி மக்களுக்கே வந்து நிதியை செலவு பண்றாரு, ஒரு பகுதி மக்களுக்கு செலவு பண்ணல அப்படின்னு ராஜபாளையம் தொகுதியில் பல மக்கள் வந்து நம்மளிடம் குற்றச்சாட்டு செய்கிறார்கள். நமது அலுவலகத்தில் வந்து பல மக்கள் வந்து அண்ணன் தங்கப்பாண்டியன் அவர்கள் நாங்கள் போனால் வந்து எங்களிடம் விரத்தியாக பேசுகிறார், ஒரு சில மக்களுக்கு தான் வந்து செயல்பாட சொல்கிறார் என்று அவர் சார்ந்திருக்கும் மக்களே வந்து அண்ணன் தங்கப்பாண்டியன் மீது மிக அதிருப்தியாக தான் இருக்கிறார்கள். அதனால தான் இந்த 24 தேர்தலில் அதே மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். திமுக ஒன்றும் ராஜபாளையத்தில் மிக பெரிய ஆதரவுலாம் கிடையாது, காசு கொடுத்து ஓட்டு வாங்கி செத்துருக்கிறாரு. 2024 தேர்தலில் அண்ணன் தங்கப்பாண்டியன் அவர் தேர்தலில் வெற்றி பெற்று அவர் தேர்தல் நிற்கிறதாக இருந்தால் ஓட்டுக்கு 10 காசு கொடுக்காம நிற்க சொல்லுங்க. நம்ம கட்சியில் அண்ணன் சீமான் அவர்கள் அறிவிக்கிற வேட்பாளரிலிருந்து 1000 ஓட்டு கூட வாங்க முடியாது. அவர்களால் அவர் என்ன பலத்தில் இருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி இருந்த பாராளுமன்ற தேர்தலில் அண்ணன் தனுஷ்குமார் அவர்கள் இருந்தார். இதுவரைக்கும் ராஜபாளையம் தொகுதிக்கு நான் 2.5 கோடி ரூபாய் நிதி கொடுத்துருக்கேன் என்று நம்ம ராஜபாளையத்தில் உள்ள ஊடக நண்பர் தினமலருக்கு ஒரு பத்திரிகை கொடுத்துருந்தாங்க. என்னுடைய பேட்டியும் அதில் எடுத்திருந்தாங்க. அனைத்து கட்சியிலும் எடுத்ததுனால என்னுடைய சந்திச்சு அந்த நண்பர் என்னுடைய வந்து அந்த கருத்தை பதிவு செய்யும்போது சொல்லியிருந்தார், 7 தொகுதிக்கு நான் 2.5 லட்ச ரூபா அந்த பகுதியில் உள்ள கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது வரைக்கும் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் கடைக்கோடி கிராமம் வரைக்கும் தென்காசி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளருடைய செலவு கணக்கில் எந்த ஒரு சின்ன மினி டேங்கி கூட கிடையாது, ஒரு பேர் பதா கூட கிடையாது. என் பகுதியில் ஒரு ரேஷன் கடை இருக்குங்க. இதுக்கு முன்னாடி இருந்த விபி ராஜன் அவர் சிவகாசி பாராளுமன்ற தொகுதி அவர் கட்டி கொடுத்த ரேஷன் கடை இருக்கிறது. இதுக்கு முன்னாடி அண்ணன் சரத்குமார் அவர்கள் இருக்கிறாரு. சரத்குமார் ஒரு எம்பியா இருக்கும்போது எங்கள் பகுதியில் வந்து ஒரு சாவடியை கட்டி கொடுத்தாரு இருக்கிறது. இன்று முறை இதற்கு செயல்படுது. அதோட நியாய விலை கடையும் கட்டி கொடுத்துருக்காரு. ஒரு பேருந்து நிலையத்தில் இருக்குது, பேர் இருக்குது. இதே மாதிரி அண்ணன் தனுஷ்குமார் அவரோட பேர் பதிக்கப்பட்ட தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் ஒரு பேருந்து நிலையத்தை எடுத்து காட்ட சொல்லுங்க. ஒரு நிழல் கூட ஒரு மக்கள் இருக்கும் கிராமங்களில் ஒரு நிழல் கூட எடுத்து காட்ட சொல்லுங்க. ஒரு மக்களுக்கு மிக அதிகமாக தேவைப்படும் தண்ணீருக்கு தொட்டியில் கூட அந்த அவரோட பேர் பொறிக்கப்பட்டிருக்குதா? இதுக்கு எவ்வளோ நிதி செலவழிச்சிருக்கான்னு சொல்லி ஒரு இருக்கும்ல. ஏன் வந்து இதனால வரைக்கும் அவர் பண்ணி கொடுக்கல?
ஏனென்றால் அவர் மக்களுக்கான அரசியல் கிடையாது. பணத்தை செலவழிக்க வேண்டும், இந்த தேர்தலில் நிற்க வேண்டும், செவிக்க வேண்டும், எம்பியாக நாம் பலம் பெற வேண்டும், திமுகவுக்கு வலு சேர்க்க வேண்டும். 39 எம்பி இருந்தீங்க, இது வரைக்கும் என்னத்தை செஞ்சிட்டீங்க? அண்ணன் தனுஷ்குமார் அவர்கள் செண்பகதேவி அணைக்கட்டை போய் இதுவரை பார்த்துருக்காரா? 6 முறை தேர்தல்னா ஐயா கிருஷ்ணசாமி அவர்களை 7ஆம் முறை போய் செண்பகதேவி அணைக்கட்டை பார்க்கறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? அது சொல்லுங்க பார்ப்போம். இது முறை 6 தடவை போட்டிட்டு இருக்காருல்ல ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள். 6 முறை போட்டியிட்ட அவர்கள் வந்து ஏன் வந்து இந்த தொகுதி வந்து நிற்கிறார்? 6 தடவை வெற்றி பெற்றிருக்கிறார், தூக்கத்தான் செஞ்சிருக்கிறார். இதுக்கு முன்னாடி இருந்த அந்த 6 முறை நின்றவர் வந்து இதே இந்த செண்பகதேவி அணைக்கட்டையும் ராஜபாளையம் சாஸ்தாவில் அணைக்கட்டையும் ஐநாறு கோயில் அணைக்கட்டையும் போய் பார்த்துருக்காரா? சுற்றுலாத்தலமாக கட்டினாலும் என்ன ஆகி போச்சு? சும்மா மக்களுக்கு தேர்தலுக்கு ஒரு பதிவு பண்ணணுங்க. மக்களுக்கு ஒரு தேர்தலுக்கு ஒரு பதிவு பண்ணணும். நான் போய் செண்பகதேவி அணைக்கட்டில் போய் பார்க்கணும். இது என்ன பெரிய தேர்தல் விம்பமா? இப்போ நான் நினைச்சேன் எங்கள் அண்ணன் மதிவானவர்களை கூட்டு போய் சாஸ்தாவில் அணைக்கட்டை போய் நான் போய் இப்போ வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இந்த மக்களை ஏமாத்திருக்கலாம். ஏன்னா ஏமாத்தலை, நான் ஏமாத்துற கிடையாது. ராஜபாளையம் ஐநாறுகளை கூட்டு போய் எங்கள் அண்ணன் இசை மதிவானவர்களை கூட்டு போய் அங்கே ஒரு வீடியோ எடுத்து போட்டுக்கலாம். ஷோகேஸ் வீடியோ பண்ணுறது கிடையாது. செண்பகதேவி அணைக்கட்டை கூட்டு போய் நான் அண்ணன் மதிவானவர் எடுத்து கொடுத்துருக்கலாம். தென்காசியில் பல கிராமங்கள் எனக்கு தெரியும். அத்தனை இடத்துல அண்ணன் மதிவானவரை கூட்டு போய் நான் விளம்பரம் பதம் எடுத்து போட்டுருக்கலாம். மக்கள் விளம்பரத்துக்காக நான் வந்து நாம் தமிழர் கட்சி வரவில்லை, மக்களுக்காக செயல்பட வந்திருக்கிறோம். அதற்காக தான் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் 6 தடவை நின்று 7ஆம் தடவை செண்பகதேவி அணைக்கட்டை போய் நான் சரி செய்யும் சொல்றாரா? செவித்தால் பார்ப்பேன் அப்படித்தான் சொல்றாரு. செண்பகதேவி அணைக்கட்டு வந்து நிரம்பி அந்த கால்வாய் வந்துச்சுன்னா இருப்பங்குடி மாரியம்மன் கோயில் இருக்கும் கிராமம் வரைக்கும் தண்ணீர் தேங்கும், குடிநீர் ஆதாயம் பெறுவதற்கு. இதை வந்து அண்ணன் தனுஷ்குமார் அவர்களும் செயல்படவில்லை. இதுக்கு முன்னாடி இருந்த ஐயா எம்பி லிங்கம் அவர்களும் இதை வந்து செயல்படுத்தவில்லை. இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுகவில் ஒரு அக்கா ஒருத்தர் இருந்தாங்க, அவங்களும் இதை வந்து செயல்படுத்தவில்லை. முற்றிலும் வந்து இந்த மக்களை வந்து ஏமாற்றப்பட்டு தென்காசியில் உள்ள மக்களை வந்து மிக புறக்கணிப்புலாம் இருக்கிறார்கள். இதனாலே வந்து தென்காசியில் வந்து அண்ணன் இசை மதிவானன் அவர்கள் வந்து எல்லா இடத்துலையுமே பார்வையிட்டு மக்களுடைய சிறப்பான வரவேற்பில் இருக்கிறார். நாங்கள் வந்து வெற்றியை மிக எளிமையில் இருக்கோம், வாக்கு எண்ணிக்கையில் மிக வெற்றியை பெறுவோம் என்று உங்களிடம் தெரிவித்துப்படுகிறோம். மக்கள் இப்போ என்னென்ன பேசிட்டு இருக்கிறாங்க? இப்போ தேர்தலோட முடிவு அப்படிங்கிறது எப்படி வரும்னு மக்கள் வாயிலிருந்து என்ன சொல்றாங்க? ஆனால் மக்கள் வாயிலிருந்து வர்றது என்ன ஒரு கதைனா, இப்போ நானும் அண்ணன் இசை மதிவானன் அவர்களும் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ராஜபாளையத்துக்கு நடந்து செல்கிறோம். செல்லும்போது இப்போ பார்க்குறாங்க, மக்கள் பார்க்கும்போது தம்பி உங்களை தான் ஓட்டு போட்டேன், என் குடும்பத்தோட ஓட்டு போட்டேன், நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. தென்காசியில் இருக்கிறாங்க என் சொந்தக்காரங்க, அவங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், அவங்க 16 ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்க பதில் நிறைய ஓட்டு விழுந்திருக்கு, மைசனுக்கு தான் விழுந்திருக்கு. கழுவுமலையில் இருக்கிறாங்க, திருநெல்வேலியில் இருக்கிறாங்க. நாங்கள் சொன்னேன், உறவினர் சொன்னோம், நாங்களும் ஓட்டு போட்டோன்னு. மக்கள் வந்து இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளை மறந்து விட்டு இன்று பிஜேபியில் இருக்கும் வேட்பாளர் யாரு சொல்லுங்க? பிஜேபியில் இருக்கும் வேட்பாளர் ஐயா ஜான் பாண்டியன் அவர்களுக்கும் இந்த தென்காசி பாராளுமன்ற தொகுதிக்கும் என்ன ஒரு இது இருக்கு? சாதி அரசியலை பண்ணி இதுவரைக்கும் சாதிக்காவே என்ன பண்ணாரு? இதுவரைக்கும் அந்த சமூகத்துக்கு அவர் என்ன நல்லது செஞ்சு விட்டார்? ஐயா கிருஷ்ணசாமி என்ன நல்லது செஞ்சு விட்டார்? திமுக இருக்கும் ஐயா ஸ்டாலின் என்ன நல்லது செஞ்சு விட்டார் அந்த சமூகத்துக்கு? இதே சமூகத்தில் நிற்கும் ஐயா அண்ணன் இசை மதிவானன் அவர்கள் நிற்கும் பொழுது மிக எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். ஆனால் மக்கள் வரவேற்பு செய்கிறார்கள். நாங்கள் போன அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து ஊர்களிலும் போய் அண்ணன் மதிவானன் அவர்கள் மிக சிறப்பாக வழிசார்கள். நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி தான் அந்த மக்கள் எங்களை அழைத்து செல்கிறார்கள். மிக விரைவில் இருக்கிறது வாக்கு எண்ணிக்கை. எண்ணி முடித்தோடனே நாம் தமிழர் கட்சியின் வெற்றி தென்காசியில் முதல் பதிவு செய்வோம். நாங்கள்